வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். மகா கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றது நாட்டின் வளமிக்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அறிவியல் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்போடு மட்டுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க முடியும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மகா கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றது நாட்டின் வளமிக்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரயாக்ராஜில் 45 நாட்கள் சிறப்பாக நடைபெற்ற மகா கும்பமேளா நிறைவையொட்டி பிரதமர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் புதிய ஆற்றலுடன் பாரம்பரிய உணர்வோடு இந்தியா முன்னோக்கிச் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை எழுதும் புதிய மாற்றம் பிறந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளையும் சமூக பிரிவுகளையும் சேர்ந்த மக்கள் ஒற்றுமை உணர்வோடு மகா கும்பமேளாவை கொண்டாடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் திருவிழா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற மக்களின் நம்பிக்கையை ஓங்கி ஒலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களின் கடின உழைப்பு, முயற்சி மற்றும் உறுதிப்பாட்டினால் மகா கும்பமேளா வெற்றி பெற்றிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நோபல் பரிசு பெற்ற அறிவியல் மேதை சர் சி வி ராமனின் பிறந்த நாளை ஒட்டி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அறிவியல் என்ற தலைப்பில் இன்று திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். 4000த்திற்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மற்றும் நேரு யுவகேந்திரா சங்கேதன் அமைப்பினர் பங்கு பெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் அகிலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுமையான அறிவியல் சிந்தனைகளை வளர்க்கும் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் இந்த பேரணியை ஒட்டி நடைபெற்றன. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் இளையோரின் பங்களிப்பு குறித்தும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. தூய்மை இந்தியா இயக்கம், யோகாசன பயிற்சி, மாணவர்களுக்கான அறிவியல் போட்டிகள் மற்றும் சர் சி வி ராமனின் வாழ்க்கை வரலாறு குறித்த சிறப்பு சொற்பொழிவுகளும் இதில் இடம்பெற்றன. ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்போடு மட்டுமே வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட முடியும் என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே காரைக்காலில் தேசிய தொழில்நுட்ப கல்வி மையத்தின் 15வது நிறுவன நாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாடநூல்களை கடந்து விரிந்து கிடக்கும் அறிவாற்றலை சேகரித்து பயன்படுத்த மாணவ சமுதாயத்தினர் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆராய்ச்சி பணிகளில் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தியானித் 25 தொழில்நுட்ப விழாவை புதுச்சேரியில் தொடங்கி வைத்த டாக்டர் சுகந்த மஜும்தார், செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி மற்றும் சீர்மிகு தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நோக்கில் இந்த விழா நடத்தப்படுவதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத்தின் நினைவு நாளை ஒட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் தலைசிறந்து பங்காற்றிய ஆசாத்தின் துணிச்சலும் போராட்ட குணமும் நம் அனைவருக்கும் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். சென்னை கொளத்தூரில் 210 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 6 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் உள்ள அதிநவீன வசதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ சாதனங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார்.
தமிழகத்தில் தினசரி பால் கொள்முதலை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு ஆவி நிறுவனத்தின் மாவட்ட பொது மேலாளர்களுக்கு பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று பால்வளத்துறை அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அதிகாரிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு பால் மற்றும் அதன் உபப்பொருட்களின் தினசரி விற்பனையை கணிசமாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோடை காலத்தில் ஐஸ்கிரீம், தயிர், மோர், லஸ்ஸி மற்றும் நெய் விற்பனையை அதிகரிக்கவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுமாறு திரு ராஜகண்ணப்பன் அதிகாரிகளை வலியுறுத்தினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகப் பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மத்திய நிதிக்குழு மானிய திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட மேல்நிலை குடிநீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பாரம்பரிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதால் அவற்றை சந்தைப்படுத்துவது எளிதாகிறது என்று மத்திய அரசின் புவிசார் குறியீட்டு தலைமை வழக்கறிஞர் திரு சஞ்சய் காந்தி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற புவிசார் குறியீடு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தில் 59 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளதாகவும் இந்திய அளவில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். கும்பகோணம் வெற்றிலை, சேலத்து மாம்பழம், காவிரி டெல்டா பகுதிகளில் விளையும் சீரக சம்பா அரிசி ஆகியவற்றிற்கு விரைவில் புவிசார் குறியீடு கிடைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சஞ்சய் காந்தி தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. விரைவாகவே தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சீரக சம்பா ரைஸ், கும்பகோண வெற்றிலை, வீரமாங்குடி அச்சு வெல்லம், பேராவூரணி தென்னை போன்ற பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துவிடும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை சார்பில் 35 பொருட்களுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் சமீபத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் கண்ணாடி வேலைப்பாடு, நாதஸ்வரத்தில் முக்கியமாக உயிர்நாடியாக இருக்கின்ற திருவாடுதுறை சீவாளி போன்ற பொருட்களுக்கு நாங்கள் புவிசார் குறியீடு விண்ணப்பித்திருக்கிறோம். மயிலாடுதுறை கூரைநாடு சேலைக்கும் புவிசாருக்கான விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் ஜிஐ என்ற அமைப்பை ஏற்படுத்தி புவிசார் குறியீடு பதிவுபட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகையும் ஆராய செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்டச் செய்திகள். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஏதுவாக கட்டுமான பணிகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு வரும் நிதியாண்டில் 171 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என மேயர் திரு ஜெகன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள பூச்சி மருந்து விற்பனை நிலையங்கள் மற்றும் மளிகைக் கடைகளில் தடை செய்யப்பட்ட எலி மருந்து விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் அரிய வகை ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மீனவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சேலம் கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் நெல் மணிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த 12 அடி உயர சிவலிங்கத்தை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பெங்களூருவில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்றது நாட்டின் வளமிக்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அறிவியல் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்போடு மட்டுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க முடியும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.